வணக்கம் நண்பர்களே. நீங்க சர்க்கரை நோயாளியா? இனிப்பு சாப்பிடலாம் என்று மனசு ஆசைப்படுது. ஆனா பயம் தடுக்குது. பழம் கூட சாப்பிடக்கூடாது. மாம்பழம், வாழைப்பழம் எல்லாம் விஷம். பலர் இப்படியும் சொல்லி பயமுறுத்துறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? எல்லா இனிப்பான பழங்களுமே சர்க்கரையை உயர்த்தாது. சில பழங்கள் சரியான அளவுல சாப்பிட்டா ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவும். இன்னைக்கு வீடியோவில் சர்க்கரை நோயாளிகள் பயப்படாமல் சாப்பிடக்கூடிய 5 இனிப்பான பழங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் முறையில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு முக்கியமான ஒரு சாப்பிடக்கூடிய ரகசிய விதியையும் நம்ம சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் உடல் நிலையில் ஆரோக்கியம் மேம்படும். பலருக்கும் பொதுவாக எழக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, பழம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? பழம் சாப்பிட்டால் சுகர் அதிகமாயிரும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது ஒரு தவறான நம்பிக்கை. ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பழத்துல இனிப்பு இருக்குது, அதனால சர்க்கரை அதிகரிச்சிரும் அப்படின்னு பழங்கள் சாப்பிடாமல் இருக்கிறார்கள் சில பேர். ஆனா அது தவறான விஷயம். ஏன்னா இதுல இருக்கக்கூடியது இயற்கையான இனிப்பு தான். அதாவது ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையான சர்க்கரை இருக்குது. அந்த சர்க்கரை கூட நிறைய பொருட்களும் சேர்ந்து இருக்குது. அது என்னன்னா, நார்ச்சத்துக்கள் இருக்குது, விட்டமின்ஸ்கள் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது, கனிம சத்துக்கள் இருக்குது. இந்த நார்ச்சத்து தான் சர்க்கரையை உடனே ரத்தத்துல கலக்காமல் மெதுவாக உடலில் செல்றதுக்கு உதவி பண்ணுது. அப்ப நார்ச்சத்து பழங்கள்ல இருக்குது. அது ரொம்ப முக்கியம். அதனால தான் சரியான பழத்தை சரியான நேரத்துல சரியான அளவுல சாப்பிட்டால் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். பழங்களை தேர்வு செய்கிறது தான் முக்கியமான விதியாக நம்ம இங்கே சொல்கிறோம். சர்க்கரை நோயாளிகள் பழங்களை தேர்வு செய்யும் பொழுது கவனிக்க வேண்டிய 3 விஷயங்கள் என்னென்னா, லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள பழங்களை எடுக்கணும். அதே மாதிரி அதிகமாக நார்ச்சத்துக்கள் நிறைந்த பழங்களை தேர்வு செய்யணும். அடுத்து நேச்சுரல் ஹோல் ஃப்ரூட்டாக எடுக்கணும். ஜூஸாக எடுக்கக்கூடாது. எப்பொழுதுமே நீங்கள் ஜூஸாக எடுக்கும் பொழுது அங்கே சர்க்கரை அளவு அதிகமாகும். ஜூஸ் குடித்தால் நார்ச்சத்து இல்லாமல் சர்க்கரை மட்டும்தான் உங்க உடலுக்குள்ளே போகும். அப்ப என்ன பண்ணுது, உடலுக்குள்ள போனோன்னா அது சுகரை அதிகப்படுத்துது. அவங்க என்ன நினைப்பீங்க, நீங்க இவங்க தானே இந்த பழங்களை சாப்பிட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, அந்த பழங்களை நீங்க கடிச்சு சாப்பிடாம ஜூஸா போட்டு குடிப்பீங்க. ஜூஸா போட்டு குடிக்கும் பொழுது சர்க்கரை அதிகரிச்சிரும். எப்பவுமே லிக்யூடா எடுக்கவே கூடாது, சாலிடா தான் எடுக்கணும். இந்த 3 கருத்துக்களையும் நீங்க மனதில் எப்பொழுதுமே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய பழங்களை பார்த்துடலாம். அதுல முதலாவதா இருக்கக்கூடியது கொய்யா பழந்தாங்க. கொய்யாப்பழம் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சூப்பரான உணவு. ஏன் இது ரொம்ப நல்லதுன்னா, இதில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்குது. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. பிளட் சுகரை ஸ்லோவாகத்தான் இது உயர்த்த செய்யும். கொய்யாப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி கட்டுப்பாடு ஏற்படும், இன்சுலின் செயல்பாடு மேம்படுத்தப்படும், உங்களுடைய குடல் ஆரோக்கியம் நல்லா இயங்க ஆரம்பிக்கும். விதையுடன் சாப்பிடுவது இன்னும் நல்லது. ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடணும்னா ஒரு மீடியம் சைஸ் கொய்யாப்பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடுத்து 2வதா பார்க்கக்கூடிய பழம் ஆப்பிள் பழம் தான். இது ஒரு நாளைக்கு ஒரு பழம் அப்படி நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படி என்று சொல்லுவார்கள். அதன் காரணம் உண்மைதாங்க. ஆப்பிளில் இருக்கக்கூடிய பெக்டின் ஃபைபர் அது இரத்த சர்க்கரையை உறிஞ்சுவதை மெதுவாக்குது, கொலஸ்ட்ராலை குறைக்குது, இதயத்தை பாதுகாக்குது. தோலுடன் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்பிடும் நேரம் மதிய உணவுக்கு பிறகு 1 மணி நேரம் எடுத்ததுக்கு அதாவது சாப்பாடு எடுத்ததுக்கு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அடுத்து 3வதா பார்க்கக்கூடிய பழம் ஆரஞ்சு பழம் தாங்க. ஆரஞ்சு பழம் இனிப்பாக இருக்கும். இனிப்பாக இருந்தாலும் அதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு ரொம்ப குறைவானது. இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்னா, விட்டமின் சி இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஹைட்ரேஷன் சப்போர்ட் இருக்குது.
நிறைய சுகர் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்னா, நாக்கு வறட்சி ஏற்படும். ஏன்னா, அவங்க அடிக்கடி யூரின் போறதுனால, உடல்ல தண்ணீர் சத்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ, அதனால நாக்கெல்லாம் வறண்டு போய் இருக்கும். அவங்கெல்லாம் ஆரஞ்சு பழத்த நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு உடலுக்கும் உங்களுக்கு நீர்ச்சத்து கிடைக்கும். உங்களுடைய அந்த நாக்கு வறட்சி இது எல்லாமே சரியாகும். ஸோ, இது நல்ல ஒரு பழமா கருதப்படுது. அதே மாதிரி உங்க உடல்ல இருக்கக்கூடிய அலர்ஜி எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு ஆரஞ்சு பழம் பயன்படுது. இம்யூனிட் பவரை, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ஆரஞ்சு பழம் பயன்படுது. ஏன்னா சர்க்கரை நோயாளி இருக்கும் பொழுது அவங்க ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு எளிதாகவே வைரஸ் பாக்டீரியா தொற்றுகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ ஆரஞ்சு பழத்தை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு இம்யூனிட், அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலம் பலப்படுத்தப்படும். ஸோ நீங்கள் அந்த வைரஸ் பாக்டீரியாலலாம் நீங்கள் எதிர்த்து போராடும் தன்மை உங்களுக்கு உங்கள் உடலுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் எப்பொழுதுமே ஜூஸாக மட்டும் எடுக்காதீங்க. முழு பழத்தையும் அப்படியே சப்பி சாப்பிடுங்க. அடுத்து 4வதா பார்க்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னா அது பேரீச்சை பழம் தாங்க. எல்லாரும் பேரீச்சை பழம் சுகரை ஏற்படுத்துமே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது உண்மைதான். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, இதில் அளவாக நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா வீக்காக இருப்பீங்க, சோர்வாக இருப்பீங்க. ஸோ அதுக்கெல்லாம் பேரீச்சை பழம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ சுகர் இருக்கு சொல்லிட்டு எல்லா உணவுகளையும் எல்லா பழங்களையும் தவிர்க்கிறது தவறானது. அப்போ உங்கள் உடல் ரொம்ப வீக் ஆயிரும். ஸோ பேரிச்சம்பழத்தை அளவாக சாப்பிடும் பொழுது உங்களுக்கு சுகர் ஏறாது. அதனால் ஸோ நீங்கள் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். எனர்ஜி நல்லா கிடைக்கும். உங்களுடைய அந்த வீக்னஸ் எல்லாம் குறையும். ஸோ நீங்கள் எத்தனை ஒரு நாளைக்கு எடுக்கணும்னா ஒரு பேரிச்சம்பழம் மட்டும் எடுத்துக்கிறங்க. உங்களுக்கு அது நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம 5வதா பார்க்கக்கூடிய பழம் என்னென்னா ஸ்ட்ராபெரி தாங்க. ஸ்ட்ராபெரி மட்டும் இல்லை, பெரி வகைகளை சேர்ந்த எல்லா பெரியும் தான். ப்ளூபெரி, எல்லா பெரியுமே என்னென்ன பெரி இருக்குதோ, பிளாக்பெரி, ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி எல்லா பெரியுமே சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த பழமாக இருக்குது. பெரி வகைகள் எல்லாமே சூப்பரான ஒரு உணவாக இருக்குது. ஸோ இதில் என்ன இருக்குதுன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. சுகர் இதில் ரொம்ப ரொம்ப குறைவாக தாங்க இருக்குது. ஃபைபர் அதிகமாக இருக்குது. ஸோ நார்ச்சத்து அதிகம், ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகம். ஸோ இது ரெண்டுமே சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவைப்படும். இது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியும் அதிகரிக்கிறதுக்கு இந்த பழம் உதவி பண்ணுது. ஸோ சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு பழத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ 90% மக்கள் செய்கிற மிகப்பெரிய தவறை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த 3 தவறுகளை கண்டிப்பாக செய்யாதீங்க. காலியான வயிற்றில் எப்பொழுதுமே பழங்களை சாப்பிடாதீங்க. காலையில் எந்திரிச்சாலுமே நீங்கள் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு உணவோ, இல்லை உணவு சாப்பிடலாம் இல்லையா தண்ணீராவது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பழங்களை சாப்பிடுங்க. எப்பொழுதுமே காலி வயிற்றில் பழங்களை சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி பழத்தை ஜூஸாக எடுக்கவே வேண்டாம். அதிக அளவுலையும் சாப்பிட வேண்டாம். இந்த 3ஐயும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சர்க்கரை நோயாளிகள் எந்த டைமில் பழங்களை உட்கொள்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறந்த நேரம்ங்கிறது அவங்களுடைய சிறப்பான ஆரோக்கியத்திற்கு வழிகாட்டும். காலை உணவுக்கு பிறகு தான் அவங்க பழங்களை உட்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா மதிய உணவுக்கு பிறகு எடுக்க வேண்டும். சாப்பாடு கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சுகர் குறைய ஆரம்பிக்கும். ஸோ சாப்பாடுக்கு பின்னாடி தான் நீங்கள் எடுக்கணும். சாப்பாடுக்கு முன்னாடி எடுக்காதீங்க. எப்பொழுதுமே வெறும் வயிற்றில் எடுக்கவே கூடாது. சாப்பிட்டவுடன் எடுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்படி ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி நான் சொல்கிறேன். ஒரு சர்க்கரை வியாதியை இருந்த ஒரு அம்மா 10 வருடமாக சர்க்கரை நோயால் அவதிப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐயோ இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்கிறத கேட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா பழங்களை முழுசாக அவங்க தவிர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் மருத்துவர் ஆலோசனைப்படி கொய்யாப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு இந்த 3 பழத்தை சரியான அளவில் அவங்க 3 மாதமாக தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்திருக்காங்க. அவங்க உடலில் அதிக அளவில் எனர்ஜி கிடச்சிருக்கு. சுகர் லெவல் நல்லா ஸ்டேபிள் ஆயிடுச்சு. வெயிட் கண்ட்ரோல் ஆயிடுச்சு.
ஸோ நண்பர்களே, நினைவில் நீங்கள் வச்சுக்கிறங்க, சர்க்கரை நோயாளிகள் பழம் சாப்பிடக்கூடாது என்பது தவறான விஷயம். சரியான பழத்தை சரியான அளவில் எடுத்துக்கிட்டால் உங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ உங்கள் உடலை நீங்கள் பயமுறுத்தாதீங்க, புரிஞ்சு கொள்ளுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். மறக்காமல் கமெண்ட்டில் உங்களுக்கு எந்த மாதிரியான பழங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.